அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமீபத்தில் பாராளுமன்றத்தில் வந்தே மாதரம் படிப்பது தொடர்பாக ஒரு விவாதம் ஒன்று எழுந்திருக்கு. இந்தியாவில் உள்ள எல்லாருமே வந்தே மாதரம் பாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. எனவே இது தொடர்பாக அமீருல் ஹிந்த் ஹஜரத் மௌலானா அர்ஷத் மதனி சாப் அவர்கள் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை இங்கே தெரிவிச்சிருக்கிறாங்க. மௌலானா அவர்கள் தன்னுடைய பிரஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், இந்தியாவில் யார் வேணாலும் வந்தே மாதரம் பாட்டு படிக்கலாம், அதில் முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஒரு முஸ்லீம் என்பவர் ஓர் இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய கொள்கை உடையவராக இருக்கிறார். ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் என்றைக்குமே யாரையுமே எதையும் இணையாக்கக்கூடாது. வந்தே மாதரம் அப்படிங்கிற இந்த பாட்டில் சில வரிகள் ஷிர்க்கு சார்ந்த, அதாவது இணை வைப்பு சார்ந்த நம்பிக்கைகளையும் கருத்துகளையும் அந்த பாட்டில் உள்ள இருக்கு. குறிப்பாக அதில் 4 வரிகள் நாட்டை துர்காதேவியோடு ஒப்பிட்டு துர்காதேவியை வணங்குகிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளும் அந்த பாட்டில் இருக்கு. அப்போ இது முஸ்லீம்களுடைய அடிப்படை கொள்கைக்கும் நம்பிக்கைக்கும் முரணாக இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 ஒவ்வொரு குடிமகனுக்கும் மத சுதந்திரத்தை தந்திருக்கு. அதே போல பிரிவு 19 ஒவ்வொரு குடிமகனுக்கும் கருத்து சுதந்திரத்தையும் வழங்கியிருக்கு. அப்போ இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் எந்த குடிமகனையும் அவனது மத நம்பிக்கைக்கு விரோதமான கோஷத்தையோ பாடலையோ கருத்தையோ ஏற்க வேண்டும் அப்படின்னு யாரையும் வலியுறுத்த முடியாது. அதே போல ஒருத்தருடைய மத நம்பிக்கைக்கு முரணான தேசிய கீதமோ அல்லது வேறு எந்த பாட்டையோ பாட வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கு அப்படின்னு மௌலானா அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க. அதே போல் நாட்டுப்பற்று அப்படிங்கிறது வேற, நாட்டை வணங்குவது அப்படிங்கிறது வேற. முஸ்லீம்கள் இந்த நாட்டை எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களும் ஜமையத்துல் உலமா ஹிந்துனுடைய நம்முடைய முன்னோர்களும் ஆற்றிய அர்ப்பணிப்புகள், குறிப்பாக நாட்டுடைய பிரிவினையை எதிர்த்து அவர்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே இன்னைக்கு வரலாற்றில் ரொம்ப தெளிவாக பதிவு செய்யப்பட்டு இருக்கு. சுதந்திரத்துக்கு பின்னாடியும் கூட நாட்டுடைய ஒற்றுமைக்கும் நிம்மதிக்கும் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு அப்படிங்கிறது மறக்க முடியாது. உண்மையான தேசப்பற்று அப்படிங்கிறது நம்முடைய உள்ளத்திலிருந்து எழக்கூடிய அந்த அன்பும் அந்த செயலுமே தவிர வெற்று கோஷங்கள் அல்ல அப்படின்னு மௌலானா அர்ஷத் மதனி அவர்கள் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. மௌலானா அர்ஷத் மதனி சாப் அவர்கள் வரலாற்று உண்மையை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அக்டோபர் 26, 1937 அன்னைக்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் இந்த வந்தே மாதர பாடலில் முதல் 2 பத்திகளை மட்டும் நம்ம தேசிய பாடலாக, தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவர் பரிந்துரைக்கிறார். ஏன்னா அந்த பாடலில் பின்னாடி இருக்கக்கூடிய வரிகளில் ஓரிரை கொள்கைக்கு முரணானதாக இருக்கு அப்படிங்கிறதையும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அந்த கடிதத்தில் எழுதி பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் தான் அக்டோபர் 29, 1937 அன்னைக்கு காங்கிரஸினுடைய செயற்குழு முதல் 2 பத்திகளை மட்டும் தேசிய கீதமாக நம்ம அங்கீகரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு தாகூருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி முழு பாடலும் எல்லாரும் பாடணும் அப்படிங்கிற ஒரு திணிப்பு இங்கே நடந்து கொண்டு இருக்கு. இது வரலாற்றை மறுப்பதும் தாகூருடைய கருத்தை அவமதிப்பதாகவும் இருக்கு அப்படின்னு மௌலானா அர்ஷத் மதனி சாப் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதே போல வந்தே மாதரம் பாடல் ஏன் முஸ்லீம்கள் பாடுவது இல்லை அப்படிங்கிறதையும் மௌலானா அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிற இந்த வார்த்தை பங்கிம் சந்தர் சட்டர்ஜி அவருடைய ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் சில பகுதிகள் இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகளுக்கு, நம்பிக்கைகளுக்கு முரணாக இருக்கு. வந்தே மாதரம் அப்படிங்கிற இந்த சொல்லுடைய பொருள் என்னன்னா, தாயே நான் உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறதா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இஸ்லாம் அப்படிங்கிறது ஓர் இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்ற கொள்கை உள்ள ஒரு மார்க்கம். அல்லாவை தவிர ஒரு முஸ்லீம் வேறு யாருக்கும் வணக்கத்தை செலுத்தக்கூடாது, வேறு யாருக்கும் சிரம்பணியக்கூடாது. நாட்டையோ அல்லது தாயையோ வணங்குவது இஸ்லாமிய கொள்கைக்கு நேர்முரணானது, எதிரானது. இப்போ இந்த பாடலை எந்த சூழ்நிலையும் நம்மளால் ஏற்க முடியாது. காரணம் என்னன்னா, இதற்குள்ள ஷிர்கான, இணை வைப்பான கருத்துக்கள் கொண்ட வார்த்தைகள் இதில் இருக்கு. வாழ்ந்தாலும் இஸ்லாத்தோடு, இறந்தாலும் இஸ்லாத்தோடு என்று மௌலானா அர்ஷத் மதனி சாப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே ஒரு முஸ்லீம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டிற்கும் என்றுமே துணை நிற்பாங்க. அதே நேரத்தில் வணக்கம் என்று வந்துவிட்டால் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு மட்டுமே என்பதில் உறுதியாகவும் இருப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.